தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் 23 மாடல் மட்டும் தான் இருக்குது. இந்த 23 மாடல் மட்டும் நீங்கள் பார்த்தாலே எக்ஸாமில் தனி வட்டியிலேருந்து எந்த கொஷின் கேட்டாலுமே உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். எக்ஸாமுக்கு இதுலேருந்து 1லேருந்து 2 கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மேக்ஸுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் போடுற எல்லா மாடலுமே அதுலேயே உங்களுக்கு கவர் ஆயிரும். கொடுத்துருக்க ஒவ்வொரு கணக்குமே ஒவ்வொரு மாடல் தான். ஸோ ஒரு கணக்கை கூட விடாமல் எல்லாமே நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தனி வட்டி விகிதத்தில் ரூபாய் 30,000 ஆண்டுக்கு 6% வட்டியில் 4 ஆண்டுகள் முடிவில் கொடுக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னென்னா PNR/100. இல்லை எஸ்ஐனா என்னென்னா தனி வட்டி, பீனா அசல், என்னன்னா ஆண்டுகள், ஆர்னா வட்டி வீதம். இப்போ அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 30,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் அசல். பி வந்து 30,000. அடுத்தது 6% வட்டி வீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சதவீதத்தில் கொடுத்தாலே அது வந்து 6 தான். 6 வந்து 6. அடுத்தது 4 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண் வந்து 4. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். எஸ்ஐ ஈக்குவல் டு பி வந்து 30,000 இன்ட்டு ஆர் இன்ட்டு என் பை 100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 300 இன்ட்டு ஆறு நாங்கள் 24, நான் 3 12, மிச்சம் 1, 32 6 1 7, 2 0. இதுக்கான வட்டி என்னென்னா 7,200. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி. அடுத்த மாடல் தனி வட்டியில் ரூபாய் 30,000 ஆண்டுகளுக்கு 6% வட்டியில் 4 ஆண்டுகள் 6 மாத முடிவில் கொடுக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன மாடலில் வந்து இதில் ஆண்டுகள் வந்து 4 ஆண்டுகள் அது மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் ஆண்டுகளும் கொடுத்து மாதங்களும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 4 ஆண்டுகள் 6 மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண் வந்து 4 ஆண்டுகள் 6 மாதம். அடுத்தது வட்டி வீதம் வந்து ஆர் வந்து 6% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா தனி வட்டி என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. மாதமாக கொடுத்துருந்தாலும் அதை வந்து நம்ம ஆண்டுகளாக தான் மாற்றணும். இப்போ இந்த 6 மாதத்தை வந்து எப்படி ஆண்டுகளாக மாற்றணும்னா, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். இப்போ 12ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். எதை டிவைட் பண்ணோம்னா 6 டிவைட் பண்ணோம். 12ஆல் 6 டிவைட் பண்ணிங்கன்னா 1 6 6 ஈராறு 12. இப்போ 6 மாதம் வந்து 1/2 வருடமாக மாறிடுச்சு, அதாவது அரை வருடம். ஏற்கனவே வந்து 4 ஆண்டுகள் இருக்குது, இதோட 1/2 சேர்த்துக்கோங்க. இது கலப்பு பின்னத்தில் இருக்குது, இதை பின்னமாக மாற்றணும். அப்போ பெருக்கிக்கோங்க. 4 2 8, 8 1 9, 9/2. எண் வந்து என்னன்னா 9/2. என்ன பண்ணியிருக்கோம்னா கொடுத்துருக்கிறது வந்து 4 ஆண்டுகள் 6 மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மாதங்களில் கொடுத்துருந்தாலும் அதை வந்து ஆண்டுகளாக தான் மாற்றணும். மாதத்தை ஆண்டாக மாற்றணும்னா என்ன பண்ணோம்னா 12ஆல் டிவைட் பண்ணோம். 6 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1/2 வருது, அதாவது அரை வருடம் அப்படின்றது வருது. ஏற்கனவே 4 வருடம் கொடுத்துருக்காங்க, இதோட சேர்த்திங்கன்னா 4.5 வருடம் அப்படின்றது வரும். இது கலப்பு பின்னத்தில் இருக்குது, பின்னமாக மாற்றிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நீங்கள் பெருக்கிடக்கூடாது. 4 2 பெருக்கினீங்கன்னா 8, 8 1 9, 9/2. இப்போ எப்பயும் போல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். வட்டிக்கான ஃபார்முலா என்ன, PNR/100. பி வந்து 30,000 இன்ட்டு ஆர் வந்து 6 இன்ட்டு எண் வந்து 9/2/100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 2ஆல் 2 2, 32 6, பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 3 9, 900 இன்ட்டு 9, 9 9 81. வட்டி வந்து 8,100. ஆப்ஷன் வந்து டி. அடுத்த மாடல் அசல் ரூபாய் 450, தனி வட்டி ரூபாய் 81, வட்டி வீதம் 4.5% எனில் காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன, எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100.
இல்லை வட்டி கொடுத்துட்டாங்களான்னு பாருங்கள். வட்டி வந்து 81 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அசல் கொடுத்துருக்காங்க 450 இன்ட்டு எண்ணு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை அப்படியே வச்சுக்கலாம். ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பை 100. இப்போ கேன்சல் பண்ண முடியறதான் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 5ஆல் 2 10 9 5 45. இந்த ரெண்டு வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். 81 இன்ட்டு 2 162 ஈக்குவல்ட்டு 9 இன்ட்டு n இன்ட்டு 4.5. இதை 9ஆல் கேன்சல் பண்ணலாம். 9 9 இதுலேயும் 9 9 பேலன்ஸ் வந்து 7 இருக்கும். 8 9 72 18 பை 4.5. இந்த 4.5 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் பையில் வந்துடும். ஈக்குவல்ட்டு n. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இது ஒரு டைம் இருக்கும், இது வந்து 4 டைம் இருக்கும். n ஈக்குவல்ட்டு 4 ஆண்டுகள். ஆப்ஷன் வந்து டி த ஆன்சர். எப்படி இதை 4 வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தசமத்தில் இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அடிக்க முடியலன்னா 18 பை 4.5 அப்படின்னு இருக்கு. இது தசமத்தில் இருந்துச்சுன்னா எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்குது. இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா கீழையும் 10ஆல் பெருக்கிக்கணும், மேலேயும் 10ஆல் பெருக்கிக்கணும். இதே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா 100ஆல் பெருக்கிக்கணும். இல்லை ஒரு ஸ்தானம் தள்ளி தான் இருக்குது, அதனால் கீழையும் மேலேயும் 10ஆல் பெருக்கிக்கிறோம். இப்போ பெருக்கிக்கோங்க. 18 இன்ட்டு 10 180. 4.5 10ஆல் பெருக்கினீங்கன்னா 45 மாறிடும். இது ஏன் 10ஆல் பெருக்கிறோம்னா தசமஸ்தானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 5ஆல் 9 5 45 3 5 15 மிச்சம் 3 6 5 30. இப்போ 9ஆல் 1 9 9 4 9 36. ஆன்சர் வந்து 4 ஆண்டுகள். ஒரு குறிப்பிட்ட அசல் தனிவட்டி முறையில் 5 ஆண்டுகள் முடிவில் ரூபாய் 6500ஆகவும் 7 ஆண்டுகள் முடிவில் ரூபாய் 7100ஆகவும் மாறினால் ஆண்டு வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 5 வருஷம் முடிவில் வந்து ரூபாய் 6500ஆகவும் அதே 7 வருஷம் முடிவில் வந்து ரூபாய் 7100ஆகவும் மாறினால் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் அசல் என்னன்னு நமக்கு தெரியல, ஆண்டுகளும் சரியாக கொடுக்கல. இல்லை 5 ஆண்டுகள்னு இருக்குது, 7 ஆண்டுகள்னு இருக்குது. அடுத்தது வட்டி என்னன்னு கொடுக்கல, ஆனால் வட்டி வீதம் மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு பாருங்கள். 5 வருஷம் முடிவில் 6500 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அசலும் வட்டியும் சேர்ந்து தான் இந்த 6500. அசலும் வட்டியும் சேர்ந்து 6500 ரூபா அப்படின்றது சொல்லிட்டாங்க. அடுத்தது பாருங்கள் 7 வருஷம் முடிவில் வந்து 7100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வட்டி போட்டிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு வட்டி போட்டிருக்காங்கன்னா 2 வருஷத்துக்கு வட்டி போட்டிருக்காங்க. 2 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டினா பாருங்கள். 7100ல் 6500 போயிருச்சுன்னா 600 ரூபா. இந்த 2 வருஷத்தில் வட்டி மட்டுமே 600 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டின்னு பாருங்கள். 300 ரூபா. 2 வருஷத்துக்கு 600 ரூபானா ஒரு வருஷத்துக்கு 300 ரூபா தான் வரும். இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்னா சம்மில் 2 இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். 5 வருடங்களை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்களா இல்லை 7 வருடங்களை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்றது நமக்கு முக்கியம். இல்லை 2ல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். 5 வருடம். ஒரு வருஷத்துக்கு வட்டி வந்து 300 ரூபானா 5 வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும்? 5 இன்ட்டு 300 1500. அப்போ வட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு இதுக்கு வட்டி வந்து 1500. இப்போ அசல் என்னன்னு நமக்கு தெரியல. இது வந்து மொத்த தொகை, அதாவது ஏ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை அசலும் வட்டியும் சேர்ந்து தான் 6500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பி ப்ளஸ் எஸ்ஐ இது 2 சேர்ந்து தான் 6500 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வட்டி நமக்கு தெரிஞ்சிருச்சு, எஸ்ஐ வந்து தெரிஞ்சிருச்சு 1500ன்னு. இப்போ அப்ளை பண்ணுங்கள். 1500 ஈக்குவல் டு 6500. 1500 அங்கிட்டு போயிருச்சுன்னா மைனஸாக மாறிடும். 6500ல் 1500 போயிருச்சுன்னா 5000. இப்போ அசல் வந்து 5000. எண் வந்து ஆண்டுகள் வந்து 5 அப்படின்றத அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. அசல் வந்து 5000, எண் வந்து 5, ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பை 100. வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1500 நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 5ஆல் 3 5 15 0.
திருப்பி 5ஆல் 6 5 30. இப்போ 6 வந்து எவ்வளோ 6%. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ. இப்போ 5 ஆண்டுகளை வச்சு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இதே நீங்கள் 7 ஆண்டுகளை வச்சு கூட நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்றது பார்க்கலாம். இதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் தான் 5 ஆண்டுகளை வச்சுங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், 7 ஆண்டுகளை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ 7 ஆண்டுகளை வச்சு எப்படி ஆன்சர் வர வைக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். அதே மாதிரியே ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டின்னு கண்டுபிடிச்சோம், 300 ரூபா அப்படின்றது கண்டுபிடிச்சோம். இப்போ எத்தனை ஆண்டுகள் அப்படின்றது பாருங்கள், 7 ஆண்டுகளை வச்சு தான் இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 7ஆல் பெருக்கிக்கோங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 300 ரூபானா 7 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி அப்படின்றது நமக்கு தெரியணும். 2100 ரூபா. அப்போ வட்டி வந்து 2100 ரூபா. அடுத்தது அசல் எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரியணும். இது மொத்த தொகை தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ அசல் கண்டுபிடிக்கணும்னா இந்த மொத்த தொகையிலேருந்து வட்டியை வந்து மைனஸ் பண்ணணும். அதாவது அசலுக்கு ஃபார்முலா என்னென்னா ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ. இதுதான் ஃபார்முலாவே. இந்த மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7100 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசல் தான் நமக்கு தேவை. ப்ளஸ் வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2100 ரூபா அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கோம். அசல் தான் நமக்கு தேவை. இதை அப்படியே வச்சுக்கோங்க. 7100ல் இந்த 2100 அங்கிட்டு போயிடுச்சுன்னா மைனஸாக மாறிடும். மைனஸ் பண்ணிங்கன்னா 5000 ரூபாய் வரும். இப்போ அசல் வந்து எவ்வளோனா 5000. எண் வந்து என்னென்னா 7. அடுத்தது வட்டி வீதம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. எஸ்ஐ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 2100ன்னு ஈக்குவல் டு அசல் வந்து 5000 இன்ட்டு எண் வந்து 7, 6 தான் கண்டுபிடிக்கணும் பை 100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 7ஆல் 1 7 3 21 0. திருப்பி 5ஆல் 1 5 5 6 5 30. 6ஓட வேல்யூ வந்து 6%. நீங்கள் எதை வச்சு கண்டுபிடிச்சாலுமே ஆன்சர் ஒன்றா தான் வரும். ரூபாய் 10,000 தொகையானது ஆண்டுக்கு 6.2/3% தனி வட்டியில் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கு கடனாக பெறப்படுகிறது எனில் கடனை முடிக்க எவ்வளவு தொகை திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசல் கொடுத்துருக்காங்க. அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள் ஆண்டுக்கு 6.2/3%, அதாவது 6 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள் தனி வட்டியில் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான கடனாக பெறப்படுகிறது. எண் கொடுத்துருக்காங்க. எண் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வருடம் 6 மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வருடம் 6 மாதம் கடனாக பெறப்படுகிறது எனில் கடனை முடிக்க எவ்வளவு தொகை திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, மொத்த தொகை என்ன அப்படின்றது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்குகிறோம், 1000 ரூபா வாங்குகிறோம். 2 மாதம் கழிச்சு அவங்க வட்டியோட காசு கேட்க போகிறாங்க. வட்டி வந்து 500 ரூபான்னு சொல்கிறாங்கன்னா மொத்தமாக நம்ம அவங்கள்ட்ட எவ்வளோ கொடுக்கணும்னா 1500 ரூபா கொடுக்குறோம். அதே மாதிரி தான் கணக்கிலே கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. எத்தனை வருடம் அப்படின்றதையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ கடனை முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மொத்த தொகை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்னென்னா பி ப்ளஸ் எஸ்ஐ. அதாவது அசலையும் வட்டியையும் கூட்டணும். அசலையும் வட்டியும் கூட்டினோம்னா மொத்த தொகை கிடச்சிரும். இதில் அசல் வந்து நமக்கு தெரியும் 10,000 ரூபா அப்படின்னு தெரியும். இல்லை வட்டி தான் என்னன்னு நமக்கு தெரியாது. எஸ்ஐ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். தனி வட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சதோட இந்த அசலை வந்து கூட்டிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆண்டுகள் பாருங்கள், ஒரு வருடம் 6 மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வருடமாக தான் மாற்றணும். இப்போ மாதத்தை வந்து வருடமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ மாதத்தை வந்து ஆண்டாக மாற்றணும்னா 12ஆல் டிவைட் பண்ணுவோம். 6/12 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 6 6 ஈராறு 12. அப்போ அரை வருஷம்னு வரும். ஏற்கனவே ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க 1 1/2. இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை பின்னமாக மாற்றணும். இப்போ 1 2 2 2 1 3 3/2. இது எப்படி பெருக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. கீழே இருந்து 1 2 2 கூட்டல் 1 3 3/2. எண் வந்து 3/2. இப்போ அசல் நமக்கு தெரிஞ்சிருச்சு, வட்டி வீதமும் தெரிஞ்சிருச்சு, ஆண்டுகளும் தெரிஞ்சிருச்சு. இப்போ வட்டி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். வட்டிக்கான ஃபார்முலா வந்து பிஎன்ஆர் பை 100. அசல் வந்து 10,000 இன்ட்டு ஆறு வந்து 6/2/3. இதுவும் கலப்பு பின்னத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இதையும் பின்னமாக தான் நம்ம மாற்றிக்கணும். 3 6 18 18 2 20.
20/3. ஆர் என்னன்னா 20/3. இதையும் எடுத்து எழுதிக்கோங்க. எண் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 3/2 இன்ட்டு ஆர் வந்து என்ன 20/3 பை 100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகும். இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிரும். 2ஆல் அடிச்சிங்கன்னா 2 20. இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. இங்கே 100 இருக்குது, இங்கே 10 இருக்குது. 100 10 பெருக்கினீங்கன்னா 1000. வட்டி வந்து 1000 ரூபாய். நம்ம கேட்டிருக்கிறது என்னென்னா மொத்த தொகை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கடனை முடிக்க எவ்வளவு தொகை திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா அசலையும் வட்டியும் கூட்டணும். அசல் எவ்வளோ 10,000 ரூபாய், வட்டி எவ்வளோ 1000 ரூபாய். 10,000 1000 ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 11,000 ரூபாய். கடனை முடிக்க எவ்வளவு தொகை திரும்ப செலுத்த வேண்டும்னா 11,000 ரூபாய். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த மாடல் பாருங்க. ரூபாய் 18,200 அசல் மார்ச் 9, 2018 அன்று வங்கியில் தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்டு மே 21, 2018 அன்று திரும்ப பெறப்படுகிறது. ஆண்டு வட்டி வீதம் 7.5% எனில் வட்டி தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வட்டி தொகை அதாவது எஸ்ஐ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அசல் கொடுத்துருக்காங்க, பி வந்து 18,200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க 7 1/2 7.5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலப்பு பின்னத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்றிக்கோங்க. 7 2 14 14 1 15 15/2 ஆர் வந்து 15/2. அடுத்தது எண் கொடுக்கல. என்ன எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மார்ச் 9, 2018 இருந்து மே 21, 2018 வரையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்பயும் ஆண்டை வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க 1 வருடம் 2 வருடம் இல்லைனா மாதத்தில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மார்ச் 9, 2018 இருந்து மே 21, 2018 வரையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுமே சேம் தான் 2018 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். மார்ச் 9 மே 21 வரையும் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். மார்ச் மாதத்தில் மொத்தமாக 31 நாள். இல்லை எதுலேருந்து கணக்கு எடுத்துக்கணும்னா 9ஆம் தேதிக்கு அப்புறத்துலேருந்து தான் கணக்கு எடுத்துக்கணும். இப்போ 31ல் 9 போயிடுச்சுன்னா 22. அடுத்தது ஏப்ரல் மாதத்தில் 30 நாள் தான். மே மாதத்தில் 21 நாள் வரையும் தான் சொல்லியிருக்காங்க. 21. இப்போ கூட்டிக்கோங்க. 2 3 3 2 5 5 2 7 மொத்தமாக 2 நாட்கள். எண் வந்து என்னன்னா 2 நாட்கள். நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம்னா வருடமாக தான் மாற்றணும். மாதமாக இருந்தாலும் வருடமாக மாற்றிக்கணும், நாட்களாக இருந்தாலும் வருடமாக மாற்றிக்கணும். மாதமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்னா 12ஆல் டிவைட் பண்ணியிருப்போம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் அப்படின்றனால 12ஆல் டிவைட் பண்ணியிருக்கணும். இதே நாட்களில் கொடுத்துருந்தாங்க என்ன பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்னா 365 நாள். அப்போ 365ஆல் டிவைட் பண்ணிக்கணும். எத்தனை நாள் டிவைட் பண்ணோம்னா கொடுத்துருக்க எத்தனை நாள் கொடுத்துருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணிக்கோங்க. 73ஆல் டிவைட் பண்ணுங்கள். 73ஓட எந்த நம்பரை பெருக்கணும்னா 365 வருது அப்படின்னு பாருங்கள். கடைசியாக 3 தான் கொடுத்துருக்காங்க. 3ஓட எதை பெருக்கினா லாஸ்ட்டாக 5 வருதுன்னு பாருங்கள். 3 5 15 வரும். அப்போ 73 5ஆல் பெருக்குங்க. 5 3 15 மிச்சம் 1 7 5 35 36. இப்போ 5 டைம் வருது. ஓர் 73 73 73 365. இப்போ என்னோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு 1/5. என்ன வந்து என்னன்னா 1/5. இப்போ நமக்கு வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். எஸ்ஐ = PNR/100. அசல் எவ்வளோன்னு பாருங்கள் 18,200 இன்ட்டு எண் என்னன்னு பாருங்கள் 1/5 இப்போ கண்டுபிடிச்சோம். இன்ட்டு ஆர் என்ன 15/2 100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 5ஆல் அடிக்கலாம். 1 5 5 3 5 15. திருப்பி இதை 2ஆல் 9 2 18 1 2 2 0 0. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே பெருக்கிக்கோங்க. 91 × 3 1 3 3 9 3 27. எவ்வளோ வருதுன்னா 273 ரூபா. வட்டி எவ்வளோ வருதுன்னா 273 ரூபா. இதில் கேட்டிருக்கிறது என்ன வட்டி எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. வட்டி வந்து 273 ரூபா. ஆப்ஷன் வந்து சி. ரூபாய் 17,300 அசல் 5 ஆண்டுகள் முடிவில் எத்தனை சதவிகித தனி வட்டி ரூபாய் 4,325 வட்டியாக கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதவிகித அப்படின்னா 6 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அசல் கொடுத்துருக்காங்க,
17,300ன்னு. அடுத்தது ஆண்டு கொடுத்துருக்காங்க, எண் வந்து 5ன்னு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ரூபாய் 4,325 வட்டியாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்ஐ கொடுத்துருக்காங்க, தனி வட்டி கொடுத்துருக்காங்க 4,325. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட்டிக்கான ஃபார்முலா என்ன, எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. அசல் வந்து 17,300 இன்ட்டு எண் வந்து 5, ஆர் வந்து தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கோங்க, பை 100. வட்டி எவ்வளோ, 4,325. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 5ஆல் 1 5 5, 8 5 40, மிச்சம் 3, 6 5 30, மிச்சம் 2, 5 5 25, 865. இந்த 173 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துருச்சுன்னா பெருக்கல்ல இருக்குது, இந்த சைடு வந்துருச்சுன்னா டிவைட் ஆயிரும். 173 ஈக்குவல் டு 6. இந்த 173 எதோட பெருக்குனா 865 வரும் அப்படின்றத பாருங்கள். கடைசியாக 3 இருக்குது, அப்போ 3ஓட 5 பெருக்குனா தான் லாஸ்ட்டாக வந்து 5 வரும். 173 5ஆல் பெருக்குங்க, 5 3 15, மிச்சம் 1, 7 5 35, 36, மிச்சம் 3, 1 5 5, 5 3 8. அப்போ ஒரு டைம் வரும், இங்கே 5 டைம் வரும். வட்டி வீதம் எவ்வளோனா 5%. ஆப்ஷன் வந்து பி. அடுத்த மாடல் ரூபாய் 50,000 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 10% மற்றும் 6/2/3 என்ற வட்டி விகிதங்களில் 3 ஆண்டுகளுக்கு தனித்தனியே முதலீடு செய்யப்பட்டது. 3 ஆண்டுகள் முடிவில் பெறப்பட்ட தனி வட்டி சமம் எனில் 6/2/3% முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் வந்து ஈஸி தான், ஆனால் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரூபாய் 50,000 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 50,000த்தை 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். அடுத்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பகுதி வந்து அதோட வட்டி வீதம் வந்து 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஆர் வந்து 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பகுதியோடது வந்து ஆர் வந்து 6/2/3% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், வட்டி விகிதங்களில் 3 ஆண்டுகளுக்கு தனித்தனியே முதலீடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுத்துக்குமே ஆண்டு வந்து 3. 3 ஆண்டுகள் முடிவில் பெறப்பட்ட தனி வட்டி வந்து சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தனி வட்டி வந்து இதுக்கும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 6/2/3% முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அசல் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் அசல் என்னன்னு நமக்கு தெரியாது, இதுக்கும் அசல் என்ன அப்படின்றது தெரியாது. ஃபஸ்ட்டே அசல் வந்து 50,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 பகுதியாக பிரித்ததுக்கப்புறம் இங்கே எவ்வளோ அசல் அப்படின்றது நமக்கு தெரியாது, இங்கே எவ்வளோ அசல் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இதை மட்டும் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து 50,000 மைனஸ் எக்ஸ் அப்படின்றத வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு அசல் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவதுக்கு அசலை வந்து 50,000 மைனஸ் எக்ஸ் அப்படின்றது வச்சுக்கலாம். ஏன் அப்படி வைக்கிறோம்னா, மொத்தமாக அசல் வந்து 50,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை 2 பகுதியாக தான் பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளவு பிரிக்கணும் அப்படின்றது நமக்கு சொல்லலை. இப்போ எவ்வளோன்னு தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஏன் 50,000 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம்னா, ஃபஸ்ட்டு பகுதி வந்து 10,000 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 10,000 நம்ம கணக்கு வச்சுட்டோம்னா அடுத்தது எவ்வளோவா தான் இருக்கும்னா 40,000 இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 50,000ல் இந்த 10,000 போயிடுச்சுன்னா தான் 40,000 அப்படின்றது வரும். அதனால தான் 50,000 மைனஸ் எக்ஸ் அப்படின்றது நம்ம கணக்கு வச்சுருக்கோம். இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். வட்டிக்கான ஃபார்முலா வந்து பிஎன்ஆர் பை 100. ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கலாம். அசல் வந்து எவ்வளோ, எக்ஸு இன்ட்டு எண் வந்து எவ்வளோ, 3 இன்ட்டு ஆர் வந்து 10 பை 100 ஈக்குவல் டு ஏன் கொடுக்குறோம்னா, இதோட வட்டியும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கும் சேம் தான். இப்போ இதுக்கும் அதே மாதிரியே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அசல் எவ்வளோ, 50,000 மைனஸ் எக்ஸு இன்ட்டு எண் வந்து 3 இன்ட்டு ஆர் வந்து கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க, பின்னமாக மாற்றிக்கோங்க. 6 3 18, 18 2 20, ஆர் வந்து 20/3 பை 100. இந்த 100க்கும் கேன்சல் ஆயிரும். அடுத்தது பாருங்கள், 10ஆல் 1 10 10, ஈர் 10 20, இந்த 3க்கும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே 3 இருக்குது. 3x ஈக்குவல் டு 50,000 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2. இங்கே 2 இருக்குது. இப்போ 2 உள்ளே பெருக்கிக்கோங்க.
50,000தோட 2 பெருக்குனீங்கன்னா 1,00,000 வரும். மைனஸ் 2x ஈக்குவல் டு 3x. இந்த எக்ஸை வந்து ஒரு சைடு எடுத்து எழுதிக்கோங்க. இந்த 2x வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிக்கும். மைனஸ் 2x வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் 2xாக மாறிடும். இப்போ 3xும் 2xும் சேர்ந்துச்சுன்னா 5x. 3x ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 1,00,000. இப்போ கூட்டுங்க. 3x 2xையும் கூட்டினீங்கன்னா 5x ஈக்குவல் டு 1,00,000. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 5ஆல் 5 5 20,000 வரும். 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 20,000 வரும். எக்ஸோட வேல்யூ வந்து 20,000. இப்போ இதோட அசல் வந்து என்னென்னா 20,000. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 20,000. இதுக்கு 20,000னா இதில் அப்ளை பண்ணுங்கள். 50,000ல் எக்ஸ் வந்து 20,000னா 50,000ல் 20,000 போயிடுச்சுன்னா இதோட அசல் வந்து 30,000. ஒரு பகுதி வந்து 20,000, இன்னொரு பகுதி வந்து 30,000. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 6/2/3 முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த இதில் ரெண்டாவது இதில் முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவுன்னு தான் கேட்டிருக்காங்க. 30,000 தான். ஆப்ஷன் வந்து பி த ஆன்சர். இதே வந்து 10% முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 20,000 வரணும். இதே 6/2/3% முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 30,000 வரணும். சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரூபாய் 60,000 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டு 5% மற்றும் 4% என தனி வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்டது. ஓராண்டு முடிவில் ரூபாய் 2,560 வட்டியாக பெறப்பட்டது எனில் 4% வட்டி வீதத்தில் முதலீடு செய்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ரூபாய் 60,000 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டு 2 பாகமாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரித்தோன்னே 5% மற்றும் 4% வந்து தனி வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சதவீதம்னு கொடுத்தாங்கன்னா என்னென்னா வட்டி வீதம். இதுக்கான வட்டி வீதம் 5%, இதுக்கான வட்டி வீதம் வந்து 4% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஓராண்டு முடிவில், அதாவது எண்ணி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஓராண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கு சேமாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஒன்று, இதுக்கும் ஒன்று தான். அடுத்தது ரூபாய் 2,560 வட்டியாக பெறப்பட்டது எனில் ரூபாய் 2,560 வட்டியாக பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் ரூபாய் 2,560 வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டி இதுக்கான வட்டி தான் 2,560 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 4% வட்டி வீதத்தில் முதலீடு செய்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான அசலும் நமக்கு தெரியாத வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதுக்கான அசலை வந்து 60,000 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதே மாடல் தான் போன சம்மு நம்ம பார்த்துருந்தோம். இது ஏன் 60,000 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வைக்கிறோம்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸ் வந்து 10,000 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா பேலன்ஸ் வந்து இந்த 60,000 தான் 2 பங்காக பிரிச்சிருக்கோம். இந்த அசல் வந்து 10,000 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இது வந்து எவ்வளவா இருக்கும், 50,000 தான் இருக்கும். ஏன்னா 2 பாகமாக தான் பிரிச்சிருக்கோம். இது 10,000னா இது 50,000 இருக்கும். அப்போனா 60,000ல் இந்த எக்ஸ் போயிடுச்சுன்னா, அதாவது இந்த 10,000 போயிடுச்சுன்னா இது 50,000 வரும். அதனால் இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது வந்து 60,000 மைனஸ் எக்ஸ் அப்படின்றது வச்சுக்கிறோம். இப்போ தனி வட்டி ஃபார்முலா நமக்கு தெரியும். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இல்லை எஸ்ஐ வந்து எவ்வளோன்னு பாருங்கள், 2,560 ஈக்குவல் டு அசல் வந்து எவ்வளோ, எக்ஸு இன்ட்டு எண் வந்து 1 இன்ட்டு ஆர் வந்து 5% பை 100 ப்ளஸ் இது ப்ளஸ் பண்ணோம். சமம்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவல் வந்திருக்கும். இதில் எதுவுமே கொடுக்கல, ரெண்டுத்துக்கு சேர்த்து தான் 2,560 ரூபா வட்டியாக பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கூட்டிக்கணும். அதே மாதிரியே இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அசல் வந்து 60,000 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எண் வந்து 1 இன்ட்டு ஆர் வந்து 4 பை 100. இப்போ எடுத்து எழுதிக்கோங்க. 2,560 ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் தான் வரும். எக்ஸ் இன்ட்டு 5 5x பை 100 ப்ளஸ் 60,000 மைனஸ் எக்ஸு, இந்த 1 4 பெருக்குனா 4 தான் வரும், பை 100. ப்ளஸில் இருக்குது. இந்த 2 100க்கு ஒரு 100 எடுத்துக்கலாம்.
100 பை 5x ப்ளஸ்ஸு இந்த 4 வந்து உள்ளே பெருக்கிக்கோங்க 60,000 இன்ட்டு 4 2,40,000 மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸு 4x இந்த வட்டி அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க 2560. இப்போ இந்த 5xல் 4x போயிடுச்சுன்னா எக்ஸ் தான் வரும் 2560 ஈக்குவல் டு 5xல் 4x போயிடுச்சுன்னா எக்ஸு ப்ளஸ் 2,40,000 பை 100. இந்த 100 இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கிக்கலாம். அப்போ 2,56,000 ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் 2,40,000. நமக்கு தேவை எக்ஸு தான். எக்ஸை ஒரு சைடு வச்சுக்கோங்க 2,56,000ல் 2,40,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 16,000. இப்போ அசல் வந்து எவ்வளோன்னா 16,000. இதில் எதில் அப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அசல் வந்து 16,000. ரெண்டாவது இது வந்து 60,000 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ 60,000 எக்ஸுக்கு பதிலாக 16,000 அப்ளை பண்ணோம். மைனஸ் பண்ணிங்கன்னா 44,000 வரும். இப்போ சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அசல் வந்து 16,000, ரெண்டாவது இதுக்கு வந்து 44,000 வரும். இந்த சம்மில் கேட்டிருக்கிறது பாருங்கள் 4% வட்டி வீதத்தில் முதலீடு செய்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4% வட்டி வீதம்னா இந்த செகண்டாக இருக்கிறது தான் 4% வட்டி வீதம். இதோட அசல் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க 44,000 ரூபாய். ஆப்ஷன் வந்து பி த ஆன்சர். அடுத்த மாடல் ரூபாய் 7,200 அசல் 2:1 என்ற 2 விகிதத்தில் பிரிக்கப்படும் முறையே 10%, 5% என்ற தனி வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளில் கொடுக்கும் வட்டி தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்கள். அசல் கொடுத்துருக்காங்க 7,200ன்னு. போன சம்லலாம் இந்த அசலை 2 பாகமாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் 2 பாகமாக தான் பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா விகிதம் கொடுத்துருக்காங்க. எப்படி பிரிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து 2 பாகமாக பிரிக்க சொல்லியிருக்காங்க. இங்கிட்டு 1 பிரிக்க சொல்லியிருக்காங்க. 2:1 அந்த விகிதத்தில் பிரிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 7,200 2:1 பிரிக்கணும்னா என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு கூட்டிக்கோங்க. 2 கூட்டினா 3. இப்போ 7,200 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3 6 மிச்சம் 1 4 3 12 0 0. அப்போ ஒரு பங்கு வந்து எவ்வளோனா 2,400. இவங்க என்ன கேட்டிருக்காங்க இந்த சைடு 2 பங்கு இந்த சைடு 1 பங்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 பங்குனா 2,400 × 2 4,800. இப்போ இந்த சைடு வந்து 4,800 வரணும். இந்த சைடு வந்து 1 பங்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2,400. 7,200 2 பங்கு வந்து 4,800. இந்த 1 பங்கு வந்து 2,400. ஏன் இப்படி பிரிச்சிருக்கோம்னா சம்லேயே கொடுத்துருக்காங்க 2:1ன்னு. அடுத்ததெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி தான் அசல் வந்து எவ்வளோனா 4,800 இதுதான் அசல். ஏன்னா பிரிச்சே கொடுத்துட்டாங்க. இதோட அசல் பாருங்கள் 2,400. போன சம்லலாம் அசல் கண்டுபிடிச்சோம். இதில் விகிதம் கொடுத்தனால அசல் நமக்கு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வட்டி வீதம் பாருங்கள். இதுக்கு வந்து 10%, இதுக்கு வந்து 5%. தனி வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்கன்னா 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணு வந்து 3, ரெண்டுத்துக்குமே 3 தான். அடுத்து வட்டி தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு கண்டுபிடிங்க, அடுத்து இதுக்கு கண்டுபிடிங்க. ஃபார்முலா நமக்கு தெரியும் PNR/100. SI ஈக்குவல் டு PNR/100. அசல் வந்து எவ்வளோ 4,800 இன்ட்டு R வந்து 10, N வந்து 3/100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். பெருக்கிக்கோங்க. 48 இன்ட்டு 10 3 பெருக்கினீங்கன்னா 30 வந்துடும். 48 இன்ட்டு 30 24 மிச்சம் 2 4 3 12 14 1,440 ரூபாய். இதோட வட்டி எவ்வளோனா 1,440 ரூபாய். அதே மாதிரி இதுக்கு வட்டி கண்டுபிடிங்க. அதே ஃபார்முலா தான் PNR/100. அசல் வந்து எவ்வளோ 2,400 இன்ட்டு ஆண்டு வந்து 3, வட்டி வீதம் வந்து 5/100. கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். I3 15 24 × 15 24 × 15 I4 20 மிச்சம் 2 I2 10 12 1 4 1 2 2 0 6 3. இதோட வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 360 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ என்ன பண்ணணும்னா 2 வட்டி இருக்குது, இவங்க கேட்டிருக்கிறது வட்டி தொகை எவ்வளவு அப்படின்னு பொதுவாக தான் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா இது 2 வட்டியுமே கூட்டிக்கோங்க. 1440 ப்ளஸ் 360 கூட்டினீங்கன்னா 0 10க்கு 0 மிச்சம் 1 7 8 1800 ரூபா தான் இதோட வட்டி தொகை. ஆப்ஷன் வந்து பி த ஆன்சர். ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காக எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, 3 மடங்காக எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் அசல் என்ன அப்படின்றது கொடுக்கல, தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கொடுக்கல. இல்லை கொடுத்துருக்கிறது என்னென்னா ஆறு கொடுத்துருக்காங்க, அதாவது வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேட்டிருக்கிறது என்னென்னா ஆண்டுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 மடங்கு அப்படின்றது கொஸ்டினில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஆண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இது மாதிரி மடங்கு அப்படின்னு கொடுத்துருந்தாலே இதோட அசல் என்னவாக இருக்கும்னா 1ன்னு நம்ம வச்சுக்கணும். மடங்கு கணக்கு வந்தாலே இதோட அசல் என்னவாக இருக்கும்னா 1 அப்படின்றது வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், தனி வட்டி எவ்வளோனா எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 மடங்குனா தனி வட்டி வந்து 2 ரூபா. இதே இங்கே வந்து 5 மடங்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க, 4 ரூபா. இதே இங்கே வந்து 10 மடங்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா தனி வட்டி எவ்வளோவா இருக்கும், 1ஆல் மைனஸ் பண்ணிக்கோங்க, 9 ரூபா. அது மாதிரி எத்தனை மடங்கு கொடுக்குறாங்களோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா அதோட தனி வட்டி வந்துடும். அசலை எப்பயுமே நம்ம 1ன்னு தான் வச்சுக்கணும். இப்போ வந்து தனி வட்டிக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஃபார்முலா என்னென்னா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. அசல் எவ்வளோன்னு நம்ம சொன்னோம் 1ன்னு வச்சுக்கணும். இன்ட்டு என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ட்டு தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 2. ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8 பை 100. தனி வட்டி எவ்வளவு 2 ரூபா ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர், அதாவது 1 இன்ட்டு என் இன்ட்டு 8. இது எல்லாத்தையும் பெருக்கணும். 1 எண்ணையும் பெருக்கினா எண்ணு தான் வரும், இன்ட்டு 8 பை 100. இந்த 100 வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும். இப்போ பெருக்கினீங்கன்னா 200 வரும். 200 ஈக்குவல் டு என் இன்ட்டு 8. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 4ஆல் 2 8, 5 20, 0. திருப்பி 2ஆல் 25 2 50. எண்ணு வந்து எத்தனைனா 25. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த மாடல் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 24 ஆண்டுகளில் தனி வட்டி வீதத்தில் 4 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன சம்மில் வந்து ஆண்டுகள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த சம்மில் வந்து வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே தான் சம்மு பாருங்கள், மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மடங்கு சம்மை பொறுத்த வரையும் அசல் என்னன்னு வச்சுக்குவோம், 1ன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரியே தனி வட்டி எப்படி கண்டுபிடிப்போம், எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 4 மடங்குனா 1 வந்து மைனஸ் பண்ணோம்னா 3. அடுத்தது ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, 24 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் நமக்கு தெரியுது 24ன்னு. இப்போ ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுங்கள். வட்டிக்கான ஃபார்முலா என்ன, எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஈக்குவல் டு அசல் வந்து 1 தான், எண்ணு வந்து 24 இன்ட்டு 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கோங்க, பை 100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 3ஆல் 1 3 3, 8 3 24. இந்த 100 இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும். 1 இன்ட்டு 100 100 தான், ஈக்குவல் டு 8 6. இப்போ 4ஆல் அடிக்கலாம். 2 8, 25 4 100. திருப்பி 2ஆல் 12.5 வரும். ஆர் வந்து என்னென்னா 12.5. ஆப்ஷன் வந்து டி. 25 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 12.5 வரும். இதான் ஆன்சர். அடுத்த மாடல் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசல் 15 ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட முடிச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அசல் வந்து 15 ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகிறது எனில், இது மாதிரி தான் போன சம் எல்லாமே பார்த்துருந்தோம். இதோட முடிச்சிருந்தாங்க. இந்த சம்மில் எக்ஸ்ட்ரா வந்து எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2ஆக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட அசல் வந்து 15 ஆண்டுகளில், அப்போ எண் வந்து 15. எத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 4 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசல் வந்து எப்பயுமே 1ன்னு வச்சுக்குவோம். அடுத்தது வட்டி வந்து எத்தனை மடங்கு சொல்லியிருக்காங்களோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிக்குவோம்.
4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. 4ல் 1 போயிருச்சுன்னா 3. அடுத்தது எதுவுமே கொடுக்கல, ஆரோட வேல்யூவும் கொடுக்கல. அப்போ ஆர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சம்முக்கு வந்து ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். வட்டிக்கான ஃபார்முலா என்ன? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. அசல் வந்து 1 இன்ட்டு எண் வந்து 15, ஆர் வந்து கொடுக்கல, அதை அப்படியே வச்சுக்கலாம், பை 100. வட்டி வந்து எவ்வளோ? 3 ரூபாய். இப்போ கேன்சல் பண்ண முடியலாம், கேன்சல் பண்ணிக்கோங்க. 3ஆல் 1 3 3 I 3 15. இந்த 100 வந்து இந்த சைடு போயிருச்சுன்னா 100 ஈக்குவல் டு 5 6. இப்போ 5ஆல் அடிங்க, 1 5 5 25 100. வட்டி வீதம் எவ்வளவு? 20. இப்போ ஆர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது பாருங்கள், எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எதுக்கு ஆர் கண்டுபிடிச்சோம்னா, இதில் பாருங்கள் அசல் வந்து 1ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரியே இந்த பார்ட்டுக்கு மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க. எத்தனை ஆண்டு அப்படின்றது எண்ணு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் இல்லை எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 5 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வட்டி வந்து இதுக்கு எவ்வளோ? 5ல் 1 போனால் 4. அடுத்தது ஆறும் இது கொடுக்கல, இதுலேயும் ஆறு கொடுக்காதனால நம்ம மேலே இருக்க பார்ட்டை வச்சு ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆர் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சோம்னா 20ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி தான் வட்டிக்கான ஃபார்முலானா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. வட்டி வந்து எவ்வளோ? 4 ரூபாய். அசல் வந்து 1 தான், எண்ணு வந்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ட்டு ஆறு வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 20ன்னு பை 100. இப்போ இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். 2ஆல் 1 2 2 I 2 10. இந்த 5 வந்து இங்கே போயிருச்சுன்னா பெருக்கல் ஆயிரும். ஐ நாங்கள் வந்து 20 20 ஈக்குவல் டு எண்ணு. இப்போ ஆண்டுகள் எத்தனைனா 20 ஆண்டுகள். ஆப்ஷன் வந்து பி, 20 ஆண்டுகள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 15 ஆண்டுகளுக்கு ரூபாய் 1,32,000 மாறுகிறது எனில் அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, ஆறு கொடுத்துருக்காங்க, 8%. அடுத்தது ஆண்டும் கொடுத்துட்டாங்க, 15 ஆண்டுன்னு கொடுத்துட்டாங்க. எண்ணு வந்து எவ்வளோனா 15 ஆண்டு. அடுத்தது இந்த 1,32,000 மாறுகிறது அப்படின்னு சொன்னது என்னென்னா மொத்த தொகை 1,32,000 மாறுகிறது அப்படின்றது வந்து மொத்த தொகை. ஏன்னா அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் இந்த 1,32,000. 15 வருஷத்தில் வந்து எவ்வளவா தொகை மாறுதுன்னா ஒரு தொகை வந்து 15 வருஷத்தில் 1,32,000 மாறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அசலும் சேர்ந்துருக்கும், அதோட வட்டியும் சேர்ந்துருக்கும். ரெண்டுமே சேர்ந்தது என்னென்னா மொத்த தொகை. மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்ன? ஏ ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் வட்டி. இப்போ நமக்கு அசல் தான் நமக்கு தெரியணும். அப்போ பிஏ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எஸ்ஐயை கொண்டு போயிட்டீங்கன்னா ஏ மைனஸ் எஸ்ஐ. இப்போ அசல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம்னா இந்த மொத்த தொகையிலேருந்து வட்டியை வந்து மைனஸ் பண்ணாலே உங்களுக்கு அசல் கிடச்சிடும். மொத்த தொகையில் வந்து வட்டியை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா அசல் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். அப்போ வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், அப்ளை பண்ணுங்கள். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இதில் எஸ்ஐயும் என்னன்னு தெரியாது, அசலும் என்னன்னு தெரியாது. இன்ட்டு எண்ணு வந்து 15 இன்ட்டு ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8% அப்படின்னு கொடுத்துருக்காங்க பை 100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 5ஆல் 3 5 15 25 100. வேறு ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 2ஆல் 2 20 4 2 8 திருப்பி 2ஆல் 2 4 I 2 10. இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. எஸ்ஐ ஈக்குவல் டு 3 2 பெருக்கினீங்கன்னா 6 இன்ட்டு அசல் இருக்குது 6P பை 5. இப்போ இதை வந்து ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது மொத்த தொகைக்கான ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுங்கள். மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்னென்னா ஏ ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் வட்டி. இதுதான் ஃபார்முலா. இல்லை எஸ்ஐக்கு பதிலாக இந்த இதை வந்து அப்ளை பண்ணுங்கள், இந்த வேல்யூவை அப்ளை பண்ணுங்கள். அசல் ப்ளஸ் எஸ்ஐக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுறோம்? இந்த 6P பை 5 இதை வந்து அப்ளை பண்ணுறோம். ஈக்குவல் டு ஏ. அடுத்தது இதில் வந்து P வந்து காமனாக இருக்குது. இப்போ 2 இதுக்கு வந்து 1 காமனாக எடுத்துக்கலாம். காமனாக எடுத்தோம்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 இருக்கும். 1 ப்ளஸ் 6 பை 5 அப்படின்றது இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து உள்ளே வந்து பெருக்கிக்கோங்க. ஏ ஈக்குவல் டு பி. இந்த 5 வந்து இதோட பெருக்கினீங்கன்னா 5 ப்ளஸ் 6 வந்து 11 பை 5 அப்படின்றது மாறும். இதில் மொத்த தொகைக்கான வேல்யூ வந்து நமக்கு தெரியும், 1,32,000 அப்படின்றது நமக்கு தெரியும். ஈக்குவல் டு பி இன்ட்டு 11 பை 5. இப்போ கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 11ஆல் 1 11 11 இதையும் அடிக்கலாம்.
ஒரு 11 11 மிச்சம் 2 இருக்கும். ஈர் 11 22. அடுத்து 0 0 0 12,000 இந்த சைடு வந்துடும். 12,000 ஈக்குவல் டு பி இன்ட்டு 1/5. இந்த 5 வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். 12,000தோட 5 பெருக்கினீங்கன்னா 60,000. இப்போ அசல் எவ்வளோண்ணா 60,000. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி. அடுத்த மாடல், ஒரு தொகைக்கான தனி வட்டியானது 8 ஆண்டுகளில் அசலை போல் 1/5 மடங்காக மாறுகிறது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆண்டு கொடுத்துருக்காங்க. எண்ணு வந்து 8 ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசலை போல 1/5 மடங்காக மாறுகிறது. என்னது 1/5 மடங்காக மாறுகிறதுனா தனி வட்டி வந்து இந்த தனி வட்டியானது 8 வருஷத்தில் வந்து அசலை போல 1/5 மடங்காக மாறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எஸ்ஐ என்னன்னா அசலை போல 1/5 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். அதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. எஸ்ஐக்கானது என்னன்னா P 1/5 அப்படின்றது சம்லேயே கொடுத்துருக்காங்க. எஸ்ஐக்கு பதிலாக இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். P இன்ட்டு 1/5 ஈக்குவல் டு அசல் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது, இதை அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு என்ன வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8 இன்ட்டு 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். R/100. இந்த பீக்கும் கேன்சல் ஆயிடும். அடுத்து எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்கள். இந்த 5க்கு 1 5 5 25 100. இந்த 20 வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். 1 20 பெருக்குனிங்கன்னா 20 ஈக்குவல் டு 8 6. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 4ஆல் ஈர் 4 8 ஐ 4 20 5/2 ஈக்குவல் டு 6. 5 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.5 வரும். 2.5% இதுதான் வட்டி வீதம். ஆப்ஷன் வந்து டி. அடுத்த சம்மு, ரூபாய் 9,000 ஆனது தனி வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் 10,080 மாறுகிறது. அதன் வட்டி வீதம் 2% அதிகரித்தால் கிடைத்த மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசலும் கொடுத்துட்டாங்க, ஆண்டுகளும் கொடுத்துட்டாங்க. இந்த அசல் வந்து 2 வருஷத்தில் வட்டியோடு சேர்ந்து 10,080 மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் 2% அதிகரிச்சிச்சுன்னா அதோட மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 10,080க்கு அப்புறம் இன்னும் 2% வட்டி அதிகரிச்சிச்சுன்னா மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். அசல் கொடுத்துருக்காங்க 9,000. அடுத்தது ஆண்டு கொடுத்துருக்காங்க. எண்ணு வந்து 2. மொத்த தொகையும் கொடுத்துருக்காங்க 10,080. வட்டி வீதம் 2%. இந்த 2% அதிகரித்தாதான் மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வட்டிக்கான ஃபார்முலா வந்து PNR/100. அசல் வந்து 9,000 இன்ட்டு ஆண்டு வந்து 2, ஆறு வந்து 2/100. இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 9 2 18, 18 2 36, 360. வட்டி வந்து எவ்வளோனா 360 ரூபாய். இவங்க கேட்டது என்ன, வட்டி வீதம் வந்து 2% அதிகரித்தால் கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த தொகையோட இன்னும் 2% வந்து அதிகரிச்சிச்சுன்னா எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையுமே கூட்டிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். 10,080யும் 360யும் கூட்டினீங்கன்னா 14 மிச்சம் 1 4 0 1 10,440 ரூபாய். இதுதான் மொத்த தொகை. ஆப்ஷன் வந்து பி த ஆன்சர். ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகள் ரூபாய் 6,000 அசலானது ரூபாய் 7,200 மாறுகிறது. அதன் வட்டி வீதம் 1.5 மடங்காக மாறும்போது அதே அசலுக்கு 5 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம 2ஆக பிரிச்சுக்கணும். இதை ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கணும், பேலன்ஸ் இருக்கிறது ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் ஆண்டு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண்ணு வந்து 4. அடுத்தது ரூபாய் 6,000 அசலானது. அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 7,200 மாறுகிறது. 4 வருஷத்தில் வந்து 6,000 ரூபாவாக இருந்தது வந்து 7,200 மாறுகிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து மொத்த தொகை. ஏ வந்து 7,200. அசல் வந்து 6,000 இருந்துச்சு. 4 வருஷத்தில் வந்து வட்டியோடு சேர்ந்து வந்து 7,200 மாறி இருக்கு. இப்போ மொத்த தொகை வந்து 7,200. ஏக்கான ஃபார்முலா என்ன,
ஏ ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் வட்டி. அசலும் வட்டியும் சேர்ந்தால் தான் மொத்த தொகை வரும். இப்போ நமக்கு எதெல்லாம் தெரியல அப்படின்றது பாருங்கள். வட்டி எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போ மொத்த தொகையிலேருந்து அசலை வந்து மைனஸ் பண்ணோம்னா வட்டி கிடச்சிரும். இந்த மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணிங்கன்னா வட்டி கிடச்சிரும். 7200ல் 6000 போயிடுச்சுன்னா வட்டி எவ்வளோண்ணா 1200. அடுத்தது பாருங்கள், வட்டி வீதமும் என்னன்னு தெரியல. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து வட்டி வீதம் 1.5 மடங்காக மாறும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வட்டி வீதம் என்னன்னு கொடுக்கல. இது வந்து 1.5 மடங்காக மாறும்போது அதே அசலுக்கு 5 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இது வந்து வட்டி வீதம் கிடையாது. மடங்காக மாறுனுச்சுன்னா அதே அசலுக்கு மொத்த தொகை என்ன அப்படின்றது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வட்டி வீதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து இதில் அப்ளை பண்ணி இதுக்கான மொத்த தொகை என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும். வட்டிக்கான ஃபார்முலா என்ன? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இல்லை வட்டி எவ்வளோன்னு நமக்கு தெரியும், 1200 ஈக்குவல் டு அசல் என்னன்னு தெரியும் 6000 இன்ட்டு எண்ணு வந்து 4 இன்ட்டு 6 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பை 100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். 6ஆல் அடிக்கலாம். 1 6 6 ஈராறு 12 0 4ஆல் 1 நாங்க 4 5 நாங்க 20. 6 வந்து எவ்வளோனா 5%. இப்போ வட்டி வீதமும் கண்டுபிடிச்சிட்டோம். 6 வந்து 5ன்னு. அடுத்தது இதில் வந்து அப்ளை பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்க? அதன் வட்டி வீதம் 1.5 மடங்காக மாறும்போது, அதாவது எது வட்டி வீதம்னு பாருங்கள், 5 தான் வட்டி வீதம். இது வந்து 1.5 மடங்காக மாறுதுன்னா ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும். 5 1.5 பெருக்கினீங்கன்னா 7.5 வரும். மாறும்போது அதே அசலுக்கு, அதாவது 6 வந்து 7.5, அடுத்து அதே அசல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதே அசல் என்ன 6000 ரூபாய். 5 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண்ணு வந்து 5. அப்போ மொத்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏனா என்ன? அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் ஏ. இப்போ வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஃபஸ்ட்டு நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும். வட்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அசலோட சேர்த்து கூட்டினீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அசல் எவ்வளோ 6000 ரூபாய் இன்ட்டு ஆண்டு வந்து எவ்வளோ 5 இன்ட்டு 6 வந்து 7.5 பை 100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 60 இன்ட்டு 5 300 இன்ட்டு 7.5. 300ஐயும் 7.5 பெருக்குனா 5 3 15 மிச்சம் 1 7 3 21 22 0 0. இதில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 2250 தான் வட்டி. இப்போ கேட்டிருக்கிறது என்ன? மொத்த தொகை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ அசலையும் வட்டியும் கூட்டணும். அசல் எவ்வளோ 6000 ரூபாய், வட்டி எவ்வளோ 2250. ரெண்டுத்தையும் கூட்டுங்க. அசல் வந்து 6000, வட்டி வந்து 2250. கூட்டினீங்கன்னா 0 5 2 8. மொத்த தொகை வந்து 8250. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த மாடல், வட்டி வீதம் 10% ஓராண்டில் 12.5% அதிகரிக்கப்படும் போது ஒருவருக்கு கிடைக்கும் தனி வட்டியில் ரூபாய் 1250 அதிகரிக்கிறது எனில் அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா அசல் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓராண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது தனி வட்டி வந்து 1250 அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஐ வந்து 1250 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வட்டி வீதம் பாருங்கள். 10% ஓராண்டில் வந்து 12.5% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகரிக்கும் போது ஒருவருக்கு கிடைக்கும் தனி வட்டி வந்து ரூபாய் 1250 அதிகரிக்கிறது. இதுலேருந்து இதுவரையும் அதிகரிக்கும் போது தனி வட்டி எவ்வளோ அதிகரிக்கிறதுனா 1250 ரூபா அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 1250 ரூபா எதுக்கானது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸை பாருங்கள். 10லேருந்து 12.5%னா 2.5 இருக்குது நடுப்புற. 10ம் 2.5 கூட்டினீங்கன்னா 12.5% அப்படின்றது வந்துடும். இப்போ 6 வந்து எவ்வளோனா 2.5. இதோட டிஸ்டன்ஸை தான் எழுதணும். 10லேருந்து 12.5% அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நடுப்புற எவ்வளோ இருக்குது 2.5% தான் 1250 ரூபா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100.
வட்டி எவ்வளோ 1250. அசல் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. எண் வந்து 1, ஆர் வந்து 2.5 பை 100. தசமத்தில் இருக்கனால மேலேயும் கீழேயும் 10ஆல் பெருக்கிக்கோங்க, வேல்யூ வந்து மாறாது. 1250 ஈக்குவல் டு பி இன்ட்டு இந்த 2.5 10ஓட பெருக்குனிங்கன்னா 25 மாறிடும் பை 100 வந்து 10ஓட பெருக்குனிங்கன்னா 1000 மாறிடும். ஏன் இதை வந்து 10ஆல் பெருக்கியிருக்கோம்னா மேலே வந்து தசமத்தில் இருக்குது, தசமத்தை வந்து முழு நம்பராக மாற்றுறதுக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா 10ஆல் பெருக்கிக்கலாம், அது மேலேயும் பெருக்கணும் கீழேயும் பெருக்கணும். இதே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா 100ஆல் பெருக்கணும், மேலேயும் கீழேயும் பெருக்கணும். இதில் வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்குது, அதனால் மேலேயும் கீழேயும் பெருக்கிக்கிட்டோம். இப்போ கேன்சல் பண்ண முடியறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 5ஆல் 5 25, 2 10, மிச்சம் 2, 5 25 0. திருப்பி 5ஆல் 1 5, 5 25 0. 50 ஈக்குவல் டு பி பை 1000. இந்த 1000 வந்து இங்கிட்டு போயிடுச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும். 50 இன்ட்டு 1000, அசல் வந்து 50,000. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த மாடல், ஒரு குறிப்பிட்ட அசல் தொகை 5% தனி வட்டி வீதத்தில் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 1 தனி வட்டியை கொடுக்கிறது எனில் அந்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த தொகை என்னன்னா குறிப்பிட்ட அசல் தொகை எவ்வளோன்னு நமக்கு தெரியல, அசல் தான் கேட்டிருக்காங்க. வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நாள் ஒன்றுக்கு. நாள் ஒன்றுக்குன்னா எண் வந்து 1 நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது தனி வட்டி வந்து ₹1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஐ வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அசல் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை நாளில் வரக்கூடாது, நம்ம எப்பயுமே ஆண்டுகளில் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மாதத்தில் வந்துச்சுன்னா 12 மாதம் ஒரு வருஷத்துக்கு, அதனால் 12ஆல் டிவைட் பண்ணுவோம். தென் நாட்களில் வந்துச்சுன்னா 365ஆல் டிவைட் பண்ணுவோம். ஏன் டிவைட் பண்ணுவோம்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள், அதனால் 365ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ இதை வந்து டிவைட் பண்ணுங்கள். ஆண்டு என்னன்னா 1/365. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், அப்ளை பண்ணுங்கள். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. தனி வட்டி வந்து ₹1 ஈக்குவல் டு அசல் வந்து நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். எண் வந்து 1/365 இன்ட்டு ஆர் வந்து 5 பை 100. இந்த 100 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும். 1ஐயும் 100ஐயும் பெருக்கினீங்கன்னா 100 தான். 100 ஈக்குவல் டு பி இன்ட்டு 1/365 இன்ட்டு 5. இப்போ 5ஆல் அடிச்சுக்கோங்க. 1 5 5, 7 5 35, மிச்சம் 1, 3 5 15. 100 ஈக்குவல் டு பி பை 73. இந்த 73 இந்த சைடு போயிருச்சுன்னா பெருக்கிக்கலாம். இப்போ அசல் எவ்வளோனா 73ஐயும் 100ஐயும் பெருக்கினீங்கன்னா ₹7,300. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ. ரூபாய் 800 அசலானது 3 வருடத்தின் முடிவில் ஆண்டுக்கு 4.5% வட்டி விகிதத்தில் கொடுக்கும் வட்டியை ரூபாய் 150 ஆண்டுகளுக்கு 8 வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினே ஃபஸ்ட்டு குழப்பமாக தான் இருக்குது. ரூபாய் 800 அசலானது 3 வருடத்தின் முடிவில் ஆண்டுக்கு 4.5% வட்டி விகிதத்தில் கொடுக்கும் வட்டியை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சம்மா பிரிச்சுக்கலாம். ரூபாய் 150 ஆண்டுகளுக்கு 8 வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு சம்மா எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு சம்மா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரூபாய் 800ன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து அசல். 3 வருடம்னு கொடுத்துருக்காங்க, எண் வந்து 3. அடுத்தது வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து 4.5. இல்லை என்ன கண்டுபிடிக்கணும்னா வட்டி என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும், எஸ்ஐ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்த சம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரியே ரூபாய் 150ன்னு கொடுத்துருக்காங்க, அசல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து 8%. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், எத்தனை ஆண்டுகளில் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன தான் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான வட்டி என்னன்னு தெரியல. வட்டி என்னன்னா இந்த சம்மில் கண்டுபிடிக்கிற வட்டியை தான் இதில் வந்து அப்ளை பண்ணணும். இதில் என்ன வட்டி கண்டுபிடிக்கிறோமோ அதை வந்து இதில் அப்ளை பண்ணி என்ன அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். தனி வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. அசல் வந்து 800 இன்ட்டு எண் வந்து 3 இன்ட்டு ஆர் வந்து கலப்பு பின்னத்தில் இருக்க அப்படியே பெருக்கிக்கோங்க. 4 2 8, 8 1 9, 9/2. கலப்பு பின்னத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்றிக்கிட்டோம். 9/2 பை 100.
இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த 2 ஓ 2 2 4 2 8. இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 4 3 12 12 × 9 108. இதுக்கான வட்டி என்னென்னா 108 ரூபா. இப்போ இதுக்கான வட்டி கண்டுபிடிச்சாச்சு. இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள் 108. இப்போ நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கும் வட்டி ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். SI = PNR/100. இதில் வட்டி என்னன்னு நமக்கு தெரியும் 108 ரூபான்னு. ஈக்குவல் அசல் எவ்வளோ 150. இந்த அசலை போட்டுறக்கூடாது, இதுக்கான அசல் தான் போடணும். 150 இன்ட்டு என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தெரியாதா அப்படியே வச்சுக்கலாம். வட்டி வீதம் வந்து 8/100. இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். 5 ஆல் 2 5 10 3 5 15. அடுத்து 2 ஆல் 1 2 2 4 2 8. திருப்பி இந்த 3 ஆல் அடிக்கலாம். 1 3 3 3 9 மிச்சம் 1 6 3 18. 4 ஆல் கேன்சல் பண்ணலாம். 1 4 4 9 4 36. என்ன என்னன்னா 9 ஆண்டுகள். த ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த சம்மை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம வட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். வட்டி கண்டுபிடிச்சதை ரெண்டாவது இதில் வந்து அப்ளை பண்ணி அதுக்கான ஆண்டுகள் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த சம்மு, ராஜசேகர் என்பவர் ஒரு தொகையை 6% வட்டி விகிதத்தில் முதல் 2 வருடத்திற்கும் அடுத்து 9% வட்டி வீதத்தில் அடுத்த 3 வருடத்திற்கும் 14% வட்டி வீதத்தில் 4 வருடத்திற்கும் கடனாக அளிக்கிறார். அவர் 9 வருட முடிவில் மொத்த வட்டி தொகை ரூபாய் 11,400 பெறுகிறார் எனில் அவர் எவ்வளவு தொகையை கடன் அளித்திருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அசல் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதுவரையும் பார்த்த சம்பளம் எல்லாமே அசல் கொடுத்துருப்பாங்க, வட்டி 1 கொடுத்துருப்பாங்க, ஆண்டுகள் 1 கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள் வட்டி வீதமே 3 கொடுத்துருக்காங்க. இங்கே 6% இருக்குது, அடுத்தது இங்கே 9% இருக்குது, இங்கே 14 இருக்குது. அதே மாதிரி ஆண்டும் பாருங்கள் இங்கே 2 இருக்குது, அடுத்தது 3 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 4 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. கடைசியாக மொத்த ஆண்டுகள்னு 9 கொடுத்துருக்காங்க. இது மாதிரிலாம் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். ஒரு தொகையை 6% வட்டி விகிதத்தில் முதல் 2 வருடத்திற்கும், இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 6 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6%ன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை வருடத்திற்குன்னா 2 வருஷத்துக்கு, எண்ணு வந்து 2. அடுத்து பாருங்கள் 9% வட்டி வீதத்தில், அடுத்தது வந்து 6 வந்து 9%ன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆண்டுக்குன்னு பாருங்கள், 3 ஆண்டுக்கு, எண்ணு வந்து 3. அடுத்தது பாருங்கள் 14% வட்டி வீதத்தில், மூணாவது வந்து 14%. எத்தனை வருஷம்னா 4 வருடம் கடனாக அளிக்கிறார். அவர் 9 வருட முடிவில் மொத்த வட்டி தொகை எவ்வளோ செலுத்துறாருன்னா 11,400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூணுத்தையும் சேர்த்து 11,400 ரூபா வந்து வட்டியாக செலுத்துறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒன்று மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அவர் 9 வருட முடிவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூணுத்தையும் சேர்த்து 9 வருடம் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 வருஷம்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது வந்து 3 வருஷம்னு சொல்லியிருக்காங்க, மூணாவது வந்து 4 வருடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணுத்தையும் கூட்டி பாருங்கள் 9 வருதான்னு. 4 3 7 7 2 9 9 வருது. இப்போ கரெக்டாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணோம்னா அப்படியே பெருக்கிக்கோங்க. 6 2 பெருக்கிக்கணும், 9 3 பெருக்கிக்கணும், 14 4 பெருக்கிக்கணும். 6 2 பெருக்கினீங்கன்னா 12 ப்ளஸ் எல்லாத்தையும் கூட்டிக்கணும். ஏன்னா மொத்தமாக தான் வட்டி தொகை இவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 3 27 ப்ளஸ் 14 4 பெருக்கினீங்கன்னா நன்னாங்க 16 மிச்சம் 1 ஒரு நாங்க 1 5 56 வருது. பை 100 போட்டுக்கணும். இதோட அசலையும் சேர்த்துக்கோங்க. ஈக்குவல் டு 11,400. என்ன பண்ணோம்னா கொடுத்துருக்கதை அப்படியே பெருக்கி அதை எல்லாத்தையும் கூட்டிக்கணும். பையில் வந்து 100 போட்டுக்கணும். 100 போடாமல் விட்டிங்கன்னா ஆன்சர் வராது. இன்ட்டு அசல், ஏன்னா அசல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் அசல் போட்டுக்கோங்க. இப்போ உள்ளே இருக்க எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. 12 27 கூட்டினீங்கன்னா 20 30 39 39 56 39 56 15 மிச்சம் 1 8 9 95 வருது. 95/100 இன்ட்டு அசல் இருக்கீங்க ஈக்குவல் டு 11,400. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 5ஆல் 1 5 5 மிச்சம் 4 9 5 45. இதை அடிச்சிங்கன்னா 25 100ன்னு வரும். 19ஆல் 1 19 19 6 19 114 வரும். 0 0. இப்போ என்ன இருக்கோ எடுத்து எழுதிக்கோங்க. அசல் பை 20 ஈக்குவல் டு 600. இந்த 20 இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். அசல் ஈக்குவல் டு 12,000.
த ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி. இப்போ ஏன் இங்கே அசலோட பெருக்கிறோம், பையில் வந்து ஏன் 100 போடுறோம், இதெல்லாம் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா ஃபார்முலா மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன், எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6% அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 6. அடுத்து அதுக்கான வருடம் வந்து 2. அதே மாதிரி பிரித்து எழுதிக்கோங்க. 6 வந்து 9, அதுக்கான வருடம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், 4 வருடத்திற்கு வந்து 14% 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம். மொத்த வருடத்திற்கு தான் 11,400 ரூபா வந்து வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாத்தையுமே கூட்டிக்கணும். இதுக்கான ஒவ்வொரு இதுக்குமே ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும். வட்டிக்கான ஃபார்முலா என்னென்னா PNR/100. இப்போ அசல் வந்து என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால் அசல் அப்படியே வச்சுக்க போகிறோம். இன்ட்டு எண் வந்து எவ்வளோ 2, இன்ட்டு ஆர் வந்து எவ்வளோ 6/100. இது எப்படி வந்துச்சுன்னா ஃபார்முலா SI = PNR/100. இந்த வட்டிக்கான ஃபார்முலாவில் வந்து ஒவ்வொரு இதுக்குமே அப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் ஏன் ப்ளஸ் பண்ணுறோம்னா மொத்தமாக அதுக்கான வட்டி தான் 11,400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 3த்தையுமே நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து இதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அசல் நமக்கு தெரியாது. இன்ட்டு பி என் என்னன்னு பாருங்கள் 3, இன்ட்டு ஆர் வந்து என்னன்னு பாருங்கள் 9/100. ப்ளஸ் அதே மாதிரி தான் பி இன்ட்டு என் வந்து 4, ஆர் வந்து 14/100 = 11,400. இப்போ அப்படியே பெருக்கிக்கோங்க. 6 2 12, 12 இன்ட்டு அசல் /100 ப்ளஸ் 9 3 27 இன்ட்டு அசல் /100 ப்ளஸ் 14 இன்ட்டு 4 56 அசல் /100 = 11,400. அடுத்தது எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. பேஸ் வந்து சேமாக இருக்குது 100. மேலே இருக்கிறத கூட்டிக்கோங்க. 27 12 56 3த்தையும் கூட்டினீங்கன்னா 95 அசல் = 11,400. இதை இப்போ தான் கேன்சல் பண்ணி பார்த்தோம். 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 19 டைம் வரும். இது 20 டைம் வரும். 19ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 19 19. இங்கே வந்து 6 19 114 0 0. இந்த 20யும் 600 பெருக்கினீங்கன்னா 12,000 வரும். அசல் வந்து 12,000. ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 2 வருடங்களுக்கு 4%ஆகவும் அடுத்த 4 வருடத்திற்கு 6%ஆகவும் 6 வருடங்களுக்கு மேல் 8%ஆகவும் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட காலத்திற்கான தனி வட்டி தொகை 1,120 ரூபாய் எனில் அத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன சம் மாதிரி தான். அதுக்கான அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,120 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. முதல் 2 வருடத்திற்கு 4% வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஆண்டு வந்து 2, வட்டி வீதம் வந்து 4. அடுத்தது பாருங்க, 4 வருடம் எண் வந்து 4, ஆர் வந்து 6. அதுக்கு அடுத்தது பாருங்க, 6 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. எண் வந்து 6, ஆர் வந்து 8. இதுக்கான வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,120 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் கூட்டி போன சம் மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு 2, அடுத்ததுக்கு 4, அடுத்ததுக்கு 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். இதில் 6 6 4 10 10 2 12 வருஷம் வருது. சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட காலத்திற்கான தனி வட்டி தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்மில் 9 வருடத்திற்கு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா 12 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இதை வச்சு அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து தப்பாக தான் வரும். 9 வருடத்திற்கு கேட்டாங்கன்னா அதுக்கு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 2 இதையும் அப்படியே வச்சுக்கோங்க. 2யும் 4யும் கூட்டினீங்கன்னா 6 வருது. பேலன்ஸ் வந்து என்ன போடணுன்னு பாருங்கள். 9 தான் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு 6 இருக்குது. பேலன்ஸ் வந்து 3 தான் நமக்கு தேவை. அப்போ இதை வந்து 6ஆக வச்சுக்கக்கூடாது, 3ஆக வச்சுக்கணும். இதை வந்து 3ஆக வச்சுக்கிறோம்னா மொத்தமாக இவங்க 9 தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு 2 வருஷம், ரெண்டாவதுக்கு 4 வருடம், அடுத்தது மூணாவதுக்கு வந்து நீங்கள் 6 கூட்டினீங்கன்னா 12 வருது. நமக்கு தேவை வந்து என்னென்னா 9 தான் தேவை. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் கூட்டிக்கோங்க. 2 4 6. இப்போ நீங்கள் 3 போட்டிங்கன்னா 2 4 6 6 3 9. 9 வந்து கரெக்டாக வருது. இப்போ இதுக்கானதை கண்டுபிடிங்க. அதே மாதிரியே 2த்தையும் பெருக்கிக்கோங்க. 4யும் 2யும் பெருக்கினீங்கன்னா 8 ப்ளஸ் 6 4 24 ப்ளஸ் 8 3 24 இன்ட்டு அசல் /100. 100 வந்து கண்டிப்பாக போட்டுருணும். ஈக்குவல்ட்டு அதுக்கான வட்டியை போடுங்க 1,120. இப்போ எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. அசல் 8யும் 24யும் கூட்டினீங்கன்னா 32, 32யும் 24யும் கூட்டினீங்கன்னா 6 5 56 வருது.
56/100 ஈக்குவல் டு 1120. 8ஆல் கேன்சல் பண்ணலாம். 7 8 56, 1 8 8 மிச்சம் 3, 4 8 32, திருப்பி 7ஆல் 1 7 7, 7 14. இப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. என்ன இருக்குன்னு பாருங்கள், அசல் பை 100 ஈக்குவல் டு இங்கே 20 இருக்குது. இந்த 100 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். இப்போ அசல் ஈக்குவல் டு 20 × 100 2000. அசல் எவ்வளோனா 2000 ரூபா. ஆப்ஷன் வந்து பி. இதை நீங்கள் ஃபார்முலா மெத்தட்லேயும் அப்ளை பண்ணலாம். அது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இதுக்கு தனியாக வட்டி ஃபார்முலா போடணும், இதுக்கு தனியாக வட்டி ஃபார்முலா, இதுக்கு தனியாக வட்டி ஃபார்முலா. இப்போ எல்லாத்தையும் கூட்டி ஈக்குவல் டு வட்டி அதுக்கானது என்னன்னா 1120 ரூபா. இதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 2000 தான் வரும். அடுத்தது கடைசி மாடல். ஒரு நபர் வெவ்வேறு வங்கிகளில் இருந்து கடனாக 1000 ரூபாயை 2 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றுள்ளார். அவ்வாறு பெறப்படும் தனிவட்டி தொகைகளுக்கு இடையேயான வேறுபாடு ரூபாய் 50 எனில் வட்டி விகிதங்களுக்கு இடையேயான வேறுபாடை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியானதான், ரொம்ப முக்கியமானதும். இது மாதிரி வேறுபாடு அப்படின்றது எந்த மாடலையுமே நம்ம பார்க்கல. வேறுபாடுன்னு நம்ம கொடுத்துருந்தாலே என்ன பண்ணோம்னா கீழே பாருங்கள் ரூபாய் 50 எனில், அதாவது வேறுபாடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் 50 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மேலே எழுதிக்கோங்க. இன்ட்டு 100, 100 வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். பை மேலே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அசல் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆண்டு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையுமே பெருக்கி கீழே போட்டுக்கணும். 1000 × 2. இதை கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், 5/2. 5 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.5 வரும். த ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு மறந்துருச்சுன்னா, இந்த வேறுபாடுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா என்னென்னா மேலே வந்து A/PN × 100 இதான் இதுக்கான ஃபார்முலா. இந்த வேறுபாடு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா என்னென்னா A/PN × 100. இதில் அப்ளை பண்ணலாம். இல்லைனா மேலே வந்து வேறுபாடு அப்படியே போட்டு × 100 பை மேலே கொடுத்துருக்க 2 நம்பரையும் பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இல்லை ஏன்றது வந்து என்னென்னா வேறுபாடு, இதே தான் நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். ஏ வந்து வேறுபாடுனா 50 பை அசல் என்ன 1000 ரூபாய் இன்ட்டு எண் என்ன 2 இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா இதே தான் ஆன்சர் வரும். இதோட தனி வட்டியில் 23 மாடல்லையுமே பார்த்துட்டோம்.